என்னது அப்படிலாம் பண்ணாது அப்படிலாம். எடுத்துருக்கா சைடு சூப்பர். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மணிகண்டன் கிருஷ்ணராஜ். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கானா சீரிஸோட செகண்ட் எபிசோட். ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம கானாக்கு எப்படி ரீச் பண்ணோம், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மார்னிங் ஃபர்ஸ்ட் சஃபாரியோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டீட்டெயில்டாக கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்க்காம இருந்தால் மறக்காமல் பாருங்கள். அதுக்கான லிங்க் வந்து நான் மேலே ஐகார்ட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா T1 அப்படிங்கிற ஒரு மேல் டைகரை நம்ம சைட் பண்ணோம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மார்னிங் சஃபாரியை ஒரு 11:30 போல் முடிச்சுட்டு நம்ம ரெசார்ட் போனோம். ஸோ நாம் ஸ்டே பண்ணி இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா சஃபாரி கேட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருந்துச்சு. நீங்கள் ஒரு நாளைக்கு 2 சஃபாரி பண்ணுறீங்க, அதாவது ஒரு 4+4 8 hours சஃபாரி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ரூம்ஸை நீங்கள் வந்து சஃபாரி கேட்ஸுக்கு பக்கத்துலேயே போட்டுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்பவுமே கன்வீனியன்ட் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம புக் பண்ண ரெசார்ட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சொலிஷியா. இதுதான் கானாலே வந்து ஒரு பெஸ்ட்டான ரெசார்ட் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே எக்கானமிலேருந்து ப்ரீமியம் ரேஞ்சஸ் வரைக்கும் இங்கே எல்லா ரூம்ஸுமே வச்சுருக்காங்க. இங்கே நிறையா ஃபாரின் கெஸ்ட் வரதுனால இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஃபுட் லொக்கேஷன், கிளீன்லினஸ் அண்ட் குவாலிட்டி ஆஃப் த சர்வீஸ் இதில் எதுலேயுமே இவங்க வந்து காம்ப்ரமைஸே பண்ணுறதில்ல. இவங்களோட ரூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 டைப்பாக இருக்குது. ப்ரீமியம் வில்லாஸ், சூட் ரூம்ஸ், காட்டேஜஸ், அப்புறம் 10 ஸ்டே வரைக்கும் எல்லா ஆப்ஷன்ஸுமே வச்சுருக்காங்க. ஸோ உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எது ஃபீஸிபிளோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இங்கே ப்ரீமியம் ரூம்ஸ்லேருந்து எக்கானமி வரைக்கும் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது வித் நோ காம்ப்ரமைஸ் டு தேர் குவாலிட்டி அண்ட் சர்வீஸ். நாம் இந்த ரெசார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சூட் ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த ரூம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே என்ட்ரு ஆன உடனே ஒரு ஹால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட். ஸோ இந்த ரூமில் ஒரு 3 பேர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு எல்லா ஃபெசிலிட்டியோடு தான் இந்த ரூம் வந்து நமக்கு இருந்துச்சு. ஸோ நாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 days ஸ்டே பண்ணோம். நம்மளோட ஃபுட், டிரான்ஸ்போர்ட், ஸ்டே இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பிரின்ஸ் பிரவீன். ஸோ உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலியோடையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை ஒரு சோலோவோ ஒரு வைல்ட் லைஃப் ட்ரிப் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவனை ரீச் பண்ணிங்க. பெஸ்ட் ரேட்ஸில் உங்களுக்கு வந்து பேக்கேஜஸ் ரெடி பண்ணி தருவான். ஸோ அவனோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசார்ட்டோட ஃபுட்டை பற்றி கண்டிப்பாக நான் பேசியே ஆகணும். நாம் சவுத் இந்தியாவிலேருந்து வரதுனால நமக்காக ஸ்பெஷலாக இவங்க வந்து சோனம் மசூரி அப்படிங்கிற ஒரு அரிசி வாங்கி நமக்கு பாயில் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பொன்னி அரிசி மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துலையே இவங்களோட சர்வீஸை பார்த்து நான் ரொம்ப வியந்து போயிட்டேன். ஸோ எந்த ரெசார்ட்லையுமே இந்த மாதிரி ஒரு 5 to 6 பீப்புளுக்காக தனியாக நமக்காக ரைஸ் எல்லாம் வாங்கி ப்ரிப்பேர்லாம் பண்ணி தர மாட்டாங்க. ஃபுட் எல்லாமே ரொம்பவுமே டீசெண்டாக இருந்துச்சுங்க. நம்ம நார்த் இந்தியாவில் இருக்கிறதுனால நமக்கு இட்லி தோசை மட்டும்தான் கிடைக்கல. இதை தவிர்த்து உங்களுக்கு எல்லா மீல்லையுமே ஒரு நான்வெஜ் வந்துடும், இதர் ஃபிஷ், சிக்கன் ஆர் மட்டன் அப்படின்ட்டு வந்துடும். ஸோ அதுவுமே ரொம்ப நீட்டாக, க்ளீனாக, ஹைஜீனிக்காக இருந்துச்சு. ஓவரால் இந்த ஸ்டேவை பற்றி கேட்டிங்கன்னா ரொம்பவுமே கம்ஃபர்டபுளான ஸ்டே. ஐ ரெக்கமெண்ட் ஹோட்டல் சொலிஷியா. ஸோ சரி வாங்க, டைம் ஆச்சு, நம்ம சஃபாரிக்கு கிளம்புவோம். நம்ம சஃபாரி வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக ஈவினிங் 3 o'clock ஸ்டார்ட் ஆச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 6:15 6:30 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும் பேஸ்ட் அப்பான் த சைட்டிங். ஸோ நீங்கள் எங்களை மாதிரி ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு வரீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஜிப்சியில் ஒரு
3 to 4 மெம்பர்ஸ் இருக்க மாதிரி பிளான் பண்ணிட்டு வந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கானா டைகர் ரிசர்வில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 சஃபாரி ஜோன் இருக்குது. கானா, முக்கி, கிஸ்லி அண்ட் ஜரி. இந்த சஃபாரியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கானா அண்ட் முக்கி இந்த 2 ஜோன் போனதை வந்து கிளப் பண்ணி உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஸோ லேட்டஸ்ட்டாக எடுத்த ஃபாரஸ்ட் சென்சஸ் படி இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 500+ டைகர்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் கண்டிப்பாக அதுக்கு மேலேயே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட் மெயின் கேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். நமக்கு முன்னாடியும் பின்னாடியும் எவ்வளோ வண்டி போயிட்டுருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ இது வந்து எல்லாமே வந்து உள்ளே வராது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே கேட் ஸ்பெசிஃபிக்காக இவங்க வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேட்ஸ் இருக்குது. ஸோ கானா புக் பண்ணவங்க வந்து அதுக்கான ரெஸ்பெக்டிவ் கேட்ஸில் போயிடுவாங்க. முக்கி, சரி இதெல்லாம் புக் பண்ணவங்க அதுக்கான ரெஸ்பெக்டிவ் கேட்ஸ்க்கு இவங்க மூவ் ஆகி போயிடுவாங்க. ஸோ கானாவில் பார்த்தீங்கன்னா எல்லா வெஹிக்கிள்ஸ்லையுமே ஜிபிஎஸ் மிஷின் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே ஃபுல் டே சஃபாரி புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் கானா ஜோன்லேருந்து வேறு ஜோனுக்கு போகணும்னு நினச்சா உங்களால் ஜோன் ஸ்வாப்பிங்கெல்லாம் பண்ணிக்க முடியும். நம்மள மாதிரி மார்னிங் அண்ட் ஈவினிங் சஃபாரிஸ் தனித்தனியாக புக் பண்ணிட்டு வரீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் நமக்கு எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே 20 km ஸ்பீடில் தான் போகணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்குது. தடோபாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. பட் ஆனால் நீங்கள் தடோபாலையே கோர் ஜோனில் போகிறீங்க அப்படின்னா சிமிலர் கைண்ட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் நம்மளோட தடோபா வீடியோஸ் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் மேலே ஐகார்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கானா டைகர் ரிசர்வில் யாருக்குமே மொபைல் ஃபோன் அலோட்ஸ் இல்லை. ஈவன் கைட்ஸ் அண்ட் டிரைவர் கூட மொபைல் ஃபோன்ஸ் வந்து உள்ளே கொண்டு வரக்கூடாது. கானா மாதிரி ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டில் மொபைல் ஃபோன் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 வெஹிக்கல்ஸ் தான் வந்து ஒரு கேட்டுக்கு வந்து இவங்க அலோவ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வேறு ஏதாச்சும் ஒரு டிரைவர் ஒரு அனிமலை சைட் பண்ணிட்டா இந்த இன்ஃபர்மேஷனை இவங்களால வேறு யாருக்கும் கம்யூனிகேட் பண்ண முடியறதில்ல. இது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த டிரைவர்ஸ் வந்து வேறு வெஹிக்கல்ஸை பார்த்தா நிப்பாட்டி அவங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு வராங்க. நாம் ஃபாரஸ்ட்குள்ளே வந்தோடனே ஃபர்ஸ்ட் பார்த்த வைல்டு அனிமல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் காரும் வைல்டு போர் இருந்தாங்க. ஸோ நல்ல சைட்டிங் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு பிளெஸிங்ஸை வாங்கிட்டு நம்ம ஜேர்னியை கன்டினியூ பண்ணோம். ஆமாம், ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ரு ஆனோடனே நம்மளோட கைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேல் டைகரோட பக் மார்க்கை ஐடென்டிஃபை பண்ணிட்டார். அதாவது காலடி தடம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டில் பக் மார்க்கை கரெக்டாக ட்ராக் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் டைகர்ஸை ஈஸியாக பார்க்க முடியும். என்கிட்ட நிறைய பேர் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு என்னப்பா நீ ஈஸியாக ஃபாரஸ்ட்குள்ளே போய் நிறைய அனிமல்ஸை பார்த்துட்டு வந்துடுற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு அனிமலை சைட் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டியதாக இருக்குது, நம்ம எவ்வளோ வந்து தேட வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு. ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு அனிமல்ஸை சைட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி எல்லாம் வரல. அது வந்து ஒரு ட்ரெஷர் அண்ட் கேம் மாதிரி தான். ஸோ மோஸ்ட்டாக ஃபாரஸ்ட்டில் இருக்கிற எல்லா அனிமல்ஸுமே ரொம்ப ஷை அண்ட் சென்சிட்டிவ். ஒரு சில அனிமல்ஸ் இந்த வெஹிக்கிளோட சத்தத்துக்கு பழக்கப்பட்டதை மட்டும்தான் வந்து நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே சைட்டே பண்ணுறோம். நம்ம சைட் பண்ணாத நிறைய டைகர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏராளமாக இந்த ஃபாரஸ்ட்குள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு அனிமலை சைட் பண்ணணும் அப்படின்னு ஃபாரஸ்ட்குள்ளே வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல கைடும் டிரைவரும் இருந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு சாத்தியமாகும். ஸோ நம்மளோட கைடு வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் இது வந்து ஒரு மேல் டைகரோட பக் மார்க் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக இது வந்து இந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்கலாம் அப்படின்ட்டு அவர் சஸ்பெக்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மேல் டைகரோட பக் மார்க் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு 2-3 ஃபீமேல் டைகர்ஸாச்சும் இங்கே இருக்கும். ஸோ நமக்கு சான்ஸ் ஆஃப் சைட்டிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நாம் இங்கே வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நாங்கள் ஒரு மோர் தேன் 45 minutes 1 hour வந்து இங்கே நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம மட்டும் இல்லை நம்ம கூட ஒரு 3 வெஹிக்கிள்ஸ் சேர்ந்து தான் இந்த டைகரை வந்து நம்ம ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நாம் நின்றுட்டு இருந்த இடத்துல நல்ல ஒரு ஹெவியான ஒரு அலாரம் கால் இருந்துச்சு. காட்டுக்குள்ள பிரிடேட்டர்ஸ் இருக்கிறத மற்ற மிருகங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கிற ஒரு லாங்குவேஜ் தான் இந்த அலாரம் கால். ஸோ மோஸ்ட்லி டியர்ஸ், பீகாக் அண்ட் லங்கூஸ் தான் இந்த அலாரம் கால்ஸை கிரியேட் பண்ணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற மிருகங்களுக்கு வந்து இது வார்னிங் கொடுக்கும் இங்கே வந்து ஒரு பிரிடேட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதை வச்சு தான் நம்மளும் வந்து இந்த டைகர்ஸ் எல்லாம் ட்ராக்கும் பண்ணிட்டு வரோம்.
ஸோ நாங்கள் வெயிட் பண்ணதுக்கு பலனா T1 அப்படிங்கிற ஒரு மேல் டைகரை வந்து நாங்கள் சைட் பண்ணோம். நான் கானாலில் ஃபோட்டோகிராஃப் பண்ண ஃபர்ஸ்ட் டைகர் இது தான். ஸோ ரியலி வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ஃபோட்டோவில் பார்த்தா உங்களுக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நேரில் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டைகர் இவ்வளோ பெருசாக இருக்குமா அப்படின்ட்டு நீங்களே ஃபீல் பண்ணீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புஷஸ்குள்ளே தான் ரொம்ப நேரமாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் கழிச்சு தான் இது வந்து வெளியே வந்துச்சு. ஸோ எங்களோட வெயிட் வந்து வீண் போகலை. ஸோ ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு ஒரு டைகரை இந்த மாதிரி ஃபாரஸ்ட்குள்ளே தேடி தேடி பார்க்குறத விட ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஸோ ஈஸியாக ஒரு டைகரை சைட் பண்ணுறதை விட இப்படி இன்ச் பை இன்ச்சாக தேடி தேடி பார்க்குறதே ஒரு போதை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த சஃபாரி வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ். ஸோ ஆசை தீர நாங்கள் ஃபோட்டோகிராஃப் பண்ணிவிட்டு எங்களோட சஃபாரியை கண்டினியூ பண்ணோம். இந்த டைகரை சைட் பண்ணதில் யார் ஹாப்பியோ இல்லையோ எங்கள் சிஸ்டர்ஸ் 2 பேருமே ரொம்ப ஹாப்பி. வந்ததுலேருந்து எப்படியாச்சும் ஒரு டைகரை காமிச்சிருங்கடா அப்படின்ட்டு எங்களை நெய் நெச்சிக்கிட்டே இருந்தாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங்லேயே வந்து ஒரு டைகரை சைட் பண்ணியிருக்க வேண்டியது. ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து நம்ம டைகரை மிஸ் பண்ணோம். பட் எப்படியோ நம்ம இந்த சஃபாரிலேயே இன்னொரு மேல் டைகரை சைட் பண்ணிட்டோம். ஸோ அவங்களும் ஹாப்பி, நாங்களும் ரொம்ப ஹாப்பி. நீங்கள் மார்னிங் சஃபாரி வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த குளிருக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி ஈவினிங் சஃபாரி வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் மாஸ்க்கு, கேப்பு, கிளென்சரோடு வாங்க. ஏன் அப்படின்னா அப்படி அதெல்லாம் இல்லாமல் வந்தீங்கன்னா இந்த டஸ்ட்லேருந்து உங்களால் தப்பிக்கவே முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா மார்னிங் சஃபாரிக்கும் ஈவினிங் சஃபாரிக்கும் ஃபாரஸ்ட் எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பாருங்களேன். ஸோ குளிர் அடித்தா ரொம்பவுமே குளிராக இருக்குது, வெயில் அடித்தா ரொம்பவுமே வெயிலாக இருக்குது. ஸோ நம்ம மார்னிங் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டியூ ட்ராப்ஸு, மிஸ்ட்லாம் பார்த்தோம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருந்துச்சுல்ல. இப்போ பாருங்களேன், அதுக்கான ஒரு அறிகுறியே இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல எந்த ஒரு அனிமல் ரோட்டில் நிற்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் நமக்கு கிடச்சாலுமே அந்த ஃப்ரேம் வந்து ரொம்பவுமே தாறுமாறாக இருக்கும். டைகரே இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஈவன் ஒரு டியரை இந்த பேக்ரவுண்டில் வச்சு எடுத்திங்கனாலே பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் தூரம் போனோடனே அடுத்ததாக பார்த்த அனிமல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டியர்ஸ் தான். ஸோ நம்ம என்ன தான் இந்த மான் கூட்டங்களை அதிக அளவில் பார்த்துருந்தாலும் அதோட நேச்சுரல் ஹேபிடேட்டில் பார்க்குறது வந்து ஒரு பெரிய ஹாப்பினஸ் தான். ஸோ நாங்கள் இங்கே ஏன் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஃப்ளெக்ஷனுக்காக தான் இங்கே ஸ்டாப் பண்ணோம். ஸோ ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் கண்டிப்பாக இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் ஷாட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அதனால் நாங்களும் இங்கே நின்று எங்களுக்கு தேவையான ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் பண்ணிவிட்டு எங்கள் ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணோம். கொஞ்சம் தூரத்தில் நமக்கு முன்னாடி ஒரு ஜீப் எதையும் ஒன்று பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம பார்த்தது தான் இந்த இந்தியன் ரோலர் பேர்டு. ஸோ நாங்கள் அதையும் ஃபோட்டோகிராஃப் பண்ணிவிட்டு அப்படியே எங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்த ஒரு 1 ஹவருக்கு பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு சைட்டிங்குமே இல்லை. சஃபாரி வந்து ரொம்ப ட்ரையாக தான் போச்சு. ஸோ நாம் ஒன்றும் ஒரு ஜூவில் இல்லை 4 மணி நேரமும் அனிமல்ஸை பார்த்துட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமில் ஃபாரஸ்ட்டை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நீங்கள் இந்த ஃபாரஸ்ட்டோட ஆம்பியன்ஸை, இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போங்க. ஸோ நாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜேர்னிலே வந்து எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டான டெரைன்ஸ் எல்லாம் க்ராஸ் பண்ணி வந்தோம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மீடோஸ், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸு, டால் ட்ரீஸ் அப்படின்ட்டு உங்கள் கண்ணுக்கு போகிற இடம் எல்லாமே ஒரு விருந்தாகவே இருக்கும். ஒரு இடத்துல நம்ம டைகர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா யானை மேலே உட்காந்து வர மாதிரி நான் பார்த்தேன். என்னடா சென்ட்ரல் இந்தியாவில் யானையா அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் தான் எங்கள் கைடுகிட்ட கேட்டப்போ அவர் சொன்னார், கானா டைகர் ரிசர்வில் எலஃபண்ட்ஸ் வந்து பேட்லிங்க்கு யூஸ் பண்ணுறாங்களாமா. நான் கூட ஆல்ரெடி சொன்னேன்ல, இந்த ஃபாரஸ்ட் வந்து ரொம்பவுமே ஒரு பெரிய ஃபாரஸ்ட், மனித காலடி தடங்கள் படாத இடங்கள் நிறையா இருக்குது அப்படின்ட்டு. நிறைய இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஜீப்பில் கூட பேட்டலிங் போக முடியாதாமா. அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் இவங்க வந்து இந்த ட்ரெயின்ட் எலஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி பேட்டலிங் பண்ணுறாங்க. காட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் போச்சிங் எதுவும் நடக்காமல் இருக்கிறத பார்த்துக்கிறதுக்காக. யானை குச்சி அடிக்கிற சவுண்டு, நீ புலி கடிக்கிற சவுண்டுன்னு சொன்ன பார்த்தியா, அங்கே அடிக்கிற நீங்கள். திஸ் இஸ் த கை.
ஸோ நம்ம கானாவோட சஃபாரிலேயே பார்த்த ஒரு பெஸ்ட் சைட்டிங் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இதுதாங்க. என்னடா காட்டுக்குள்ளே பூனையை காட்டிட்டு ஏதோ சாதித்த மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த ஜங்கிள் கேட்டை அதோட ஹேபிடேட்டில் சைட் பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய அபூர்வங்க. சிறுத்தை சிக்கும் சில்வண்டு சிக்காது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தாங்க இந்த ஜங்கிள் கேட். டைகர் லெப்பர்ட்ஸ் எல்லாம் கூட நீங்கள் பார்க்குறது கொஞ்சம் ஈஸி தான், ஆனால் இந்த ஜங்கிள் கேட்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. இதை வந்து ரீட் கேட் இல்லை ஸ்வாம் கேட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் தகவல் படி இந்த கேட் வந்து ரெட் லிஸ்ட்டில் இருக்குது. அப்படின்னா இது வந்து ஒரு அழிவில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ரொம்பவுமே ஷையான ஒரு அனிமல். ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் ஆக்ஷனில் எடுத்த ஷார்ட்ஸை மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மக்கிட்ட இருந்து ஓடி போயிடுச்சு. தூரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சர்ஃப் அண்ட் ஈகிள் அண்ட் கிங்ஃபிஷர் பேர்டை வந்து சைட் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அதை வந்து நம்மளால் ஃபோட்டோகிராஃப் பண்ண முடியல, ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஸோ ஒரு கிளியர் விசிபிலிட்டி இல்லை. சர்பெண்ட் ஈகிள் அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிங்ஃபிஷர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் டைகரை வந்து ஒரு வெஹிக்கிள் வந்து சைட் பண்ணியிருக்கு. டைகர் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் கிராஸ் பண்ணி அந்த புஷஸ்குள்ளே போய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் கன்ஃபார்மாக சொல்கிறாரு டைகர் வந்து அந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்ட்டு. நம்ம ரொம்ப நேரமாக இங்கே வெயிட் பண்ணி பார்த்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம இங்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும் நம்மளால் அந்த டைகரை வந்து சைட் பண்ண முடியல. ரோடா கேம் ரோடா சைடா சூப்பர். வரும் நாம் சஃபாரி கேட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க அவங்க சைட் பண்ண டைகர் வந்து நீலம். ஸோ நீலம் டைகரை நம்ம மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறதே வந்து எனக்கு ஒரு பெரிய வருத்தம் தான். நீலம் டைகர் வந்து ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லான டைகர். இதை வந்து குயின் ஆஃப் கானா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எனக்கு ஒரு பெரிய வருத்தம் தான் இந்த டைகரை மிஸ் பண்ணிட்டு வந்தது. ஃபாரஸ்ட்டில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு அலாரம் கால் இருந்துச்சு. இது ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறனால நம்மளால் சைட்டிங் தான் பண்ண முடியல. ஆனால் கண்டிப்பாக டைகர்ஸ் எங்கேயோ நம்ம பக்கத்துலேயே தான் இருக்குது. ஃபுல் டே சஃபாரிலாம் வந்தால் நம்ம நல்லா வெயிட் பண்ணி சைட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஈகிள்ஸை வந்து நம்ம ஸ்பாட் பண்ணோம். அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஃப்ரேம்ஸில் போடுறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னு நம்ம நிறைய சாம்பார் டேர், அதாவது கடாமானை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபாரஸ்ட்டில் நிறைய இடத்துல நம்மளால் லங்கூர்ஸை பார்க்க முடிஞ்சுங்க. ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சஃபாரியோட ஒரு எண்டுக்கே வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5:40லேருந்து 6 வரைக்கும் இருக்கும். நம்ம சஃபாரியோட எண்டில் பார்த்த ஒரு அனிமல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜாக்கல் தான். ஜாக்கல் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங்லேயும் ஈவினிங் டைமில் மட்டும்தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். மற்ற நேரத்தில் ஒரு தூங்கிட்டே தான் இருக்கும்னு இதை சொல்லுவாங்க. நிறைய பேர் இதை வந்து பார்த்திங்கன்னா உல்ஃப் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இட் பிலாங்ஸ் டு உல்ஃப் ஃபேமிலி பட் நாட் உல்ஃப். ஸோ ஆஃப்ரிக்காவில் இன்னுமே இதை வந்து ஆஃப்ரிக்கன் கோல்டன் உல்ஃப் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி ஒரு டிபேட் வச்சா நம்ம பேசிக்கிட்டே போகலாம். ஸோ அந்த கான்ட்ரவர்சிக்குள்ள இப்போ நம்ம போக வேண்டாம். இப்போ சஃபாரியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம கேட்டை விட்டு கிட்டத்தட்ட வெளியவே வந்துட்டோம். அப்போ நடந்த சம்பவம் தான் நீங்கள் இப்போ பார்க்குறது. அது என்னன்னு நீங்களே பாருங்களேன். என்னது? அப்படிலாம் பண்ணாதுல பண்ணலாம். படுத்துருக்கா? மரத்தில் கூட இருக்கும். கரும்பு ஒன்றும் தெரியாது. லெப்போடு அங்கே இருக்கு, அங்கே இருக்கு. இல்லை அவங்க சொல்கிறாங்க லெப்போடா ஓகே.
சாம்பாடியர் பக்கத்தில் இருக்கு அது ஒன்றும். ஸோ நான் அந்த லெப்பர்டை நல்லாவே நேரில் பார்த்துட்டேன். பட் என்னால் அதை ஃபோட்டோகிராஃபோ வீடியோகிராஃபோ பண்ண முடியல. லைட்டிங்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மோசமாக தான் இருந்துச்சு. ஸோ நமக்கு முன்னாடி வந்த சில வெஹிக்கிள்ஸ் நல்லாவே அதை சைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, டைகர்ஸை கூட ஈஸியாக நீங்கள் டெரிட்டரி பக்மார்க் அப்படிங்கிற ஒரு டேர்ம்ஸ் எல்லாம் வச்சு ஈஸியாக ட்ராக் பண்ணிடலாம். ஆனால் இந்த லெப்பர்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ட்ராக் பண்ண முடியாது. இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் லக். ஸோ இந்த கானா ஃபாரஸ்ட்டை வந்து நான் ரொம்பவுமே என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் என் கூட சேர்ந்து விர்ச்சுவலாக இந்த ஃபாரஸ்ட்டை வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த கானா ஃபாரஸ்ட்டுக்கு எவ்வளோ டைம் வந்தாலும் எனக்கு கண்டிப்பாக சலிக்காது. நீங்கள் ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபரோ இல்லையோ, அட்லீஸ்ட் உங்கள் லைஃப் டைமில் ஒரு டைமாச்சும் இந்த ஃபாரஸ்ட்டை வந்து விசிட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். 4 hours சஃபாரியெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ரூமுக்கு வந்துவிட்டோம். ரூமில் நமக்காக இந்த கேம்ப் ஃபயர் ஸ்நாக்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு நம்மளோட டேவை ஷட் டவுன் பண்ணுவோம். இருங்க போயிடாதீங்க, இன்னொரு ஹிண்ட் சொல்லட்டா? நம்மளோட நெக்ஸ்ட் எபிசோடில் கானாவோட நைட் சஃபாரி தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டைகர்ஸ் லெப்பர்ட்ஸ்லாம் இல்லைங்க, அதை விட ஒரு ரேர் அனிமலை நம்ம அந்த நைட் சஃபாரியில் சைட் பண்ணோம். ஸோ அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நீங்கள் யார் கூட காணா வரும்னு ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. சீக்கிரமே அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். Until then, it's bye from me, Manikandan Krishnaraj.